நான் கிருத்திகா தரன், நியூட்ரிஷனல் சைக்காலஜிஸ்ட், உணவு உளவியல் ஆலோசகர். இந்த கோடைக்காலம் வந்தாலே உடல் டேன் ஆகுது. டேன் ஆகிறது முன்னாடியே சொன்னோம், அது ப்ரொடெக்ஷன் தான் அப்படின்னு. உண்மையிலேயே டேனிங் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது, நம்மளுக்கு உடலுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறது ஸ்கின் டேனிங். ஏன் ஸ்கின் டேனிங் ஏன் நல்லது? இப்போ நீங்கள் என்னோடய கையை பார்க்கலாம், இங்கே ஒரு நிறத்துலையும் இங்கே ஒரு நிறத்துலையும் இருக்கும். இதுக்கு நான் சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த நிறம் என்னை காப்பாற்றாது, இந்த நிறம் தான் என்னை காப்பாற்றும். என்னது எப்படி கருப்பாக இருக்கிற நிறம் நம்மளை காப்பாற்றுமா அப்படின்னா, முதல்ல அறிவியலை கற்றுப்போம். மெலனோசைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஸ்கின்னில் மெலனோசைட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. அந்த மெலனோசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, மெலனின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யும். அந்த மெலனின் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை டார்க் ஆகும். எப்போல்லாம் நீங்கள் சன்லைட் போகிறீங்களோ அப்போல்லாம் நம்ம ஸ்கின் டார்க் ஆகி மெலனின் அதிகரித்து நம்ம கருப்பாகிறோம். அப்போ அதாவது டார்க் ஆகிறோம், கருப்புன்னு சொல்லக்கூடாது, டார்க்குன்னு சொல்லணும். அந்த நிறம் பற்றியே நம்மளுக்கு பார்வை தவறாக இருக்குது. ஸோ நம்ம டார்க் ஆகும்பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு யூவி ரேடியேஷன் மூலமாக வரக்கூடிய எஃபெக்ட் வரும். இப்போ சன்லைட்டில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யூவி ரேடியேஷன் 2 யூவி இருக்குது. ஒன்று யூவிஏ, யூவிபி. யூவிஏ என்ன பண்ணும் அப்படிங்கிறப்ப ஸ்கின் ஏஜிங், அதாவது வயதாகும் தன்மை. அப்புறம் இங்கே கோடு கோடாக ரிங்கிள்ஸ் இருக்குல்ல, அது கொலோஜன் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னை டைட்டாக வச்சுக்கிறது, அந்த கொலோஜன். இது 3க்கும் யூவிஏ டேமேஜ் பண்ணும். யூவிபி தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸ்கின்னோட டிஎன்ஏ எஃபெக்டை சரி இது பண்ணும். அடுத்து என்ன அப்படின்னா, ஸ்கின் கேன்சர் போன்ற விஷயங்கள்லாம் வரும். இது ரெண்டுமே நம்ம இந்த மெலனின் ப்ரொடெக்ட் பண்ணுது. யூவியை நம்ம டேன் ஆகிறது அப்படிங்கிற டேன் ஆகிற மெக்கானிசத்தை, ஐயோ நான் வெயிலில் போனால் கருத்து போயிடுவேன், வெயிலில் போனால் கருத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா டேன் ஆகிறதுங்கிறது, உடல் டார்க் ஆகிறதுங்கிறது தவறான மெக்கானிசம் இல்லை, நம்மளை பாதுகாக்க வந்த விஷயம். அப்போனா சூரியன்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னா, சூரியன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா, நைட்டு தூங்குகிறோம்ல, எதனால் தூங்கணும் சொல்லுங்கள்? இப்போ வெளிநாட்டுக்கு போனால் நம்மளுக்கு தூக்கம் வரல, ஏன் அப்படின்னா அங்கே பகல் இரவு வித்தியாசமாக இருக்குது. அப்போ சூரிய ஒளிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பகல் இரவு இருக்குது. அப்போ சூரிய ஒளியை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளோட சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் தூக்கம் கெட்டு போகும். தூக்கம் கெட்டு போச்சுன்னா மனநலம் கெட்டு போகும், மனநலம் கெட்டு போச்சுன்னா ஆளே போயிடும். சைனாவில் ஒரு தண்டனை கொடுப்பாங்களாம், ராத்திரி ஃபுல்லாக ஒருத்தரை தூக்கம் விடாமல் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு 10 நாள்லையோ 15 நாளையோ கண்டிப்பாக மனநலமும் உடல்நலமும் முழுக்கவே டேமேஜ் ஆகிடுமா. அந்த அளவுக்கு தூக்கம் முக்கியம். தூக்கத்துக்கு மிக மிக முக்கிய காரணம் நம்மளோட சூரியன். அடுத்து தூக்கம் முக்கியம், நம்மளோட இம்யூனிட்டி. சூரியனால் தான் இம்யூனிட்டி முக்கியம். விட்டமின் டி அப்படின்னு ஒன்று இல்லாட்டி நம்மளுக்கு இம்யூனிட்டி இல்லை, எலும்பு இல்லை, நம்மளோட உடல் எதுவுமே செயல்பட முடியாது, மனநலம் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு தாவரமும் சூரியனை தவிர்க்கவே தவிர்க்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விலங்கு தாவரம்லாம் மரத்துக்கடியில் மதியான வேலையில் மட்டும் படுத்துட்டு மிச்ச நேரம் ஃபுல்லாகவே வெளியில் இருக்கும். நான் எப்போதுமே சொல்லுவேன், மனிதன் தான் ஒரு முட்டாள், எப்போதுமே குகைக்குள்ளேயே இருக்கான் சூரியனுக்கு பயந்து. ஏன் அப்படின்னா இயற்கையாக சூரியன் தேவைங்கிறத உணர மாட்டான். சரி, நம்ம டேனிங் வந்துகிட்டே இருக்கேன், நான் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, ஹைட்ரேட் பண்ணுங்கள் பாடியை. குக்கும்பர் இருக்கு இல்லையா, வெள்ளரிக்காய் அரைச்சிட்டு மூஞ்சி பண்ணிங்கன்னா மூஞ்சிக்கு நல்லா ஹைட்ரேட் ஆகிடும். டேன் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப மோசமாக தெரியாது. அந்த மாதிரியான பூசணிக்காய், தர்பூசணி, மோர், அந்த மாதிரியான உணவு வகைகள் ஹைட்ரேஷன் பார்த்தோம், ஹைட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம டேனிங்கை தவிர்க்கணும். இன்னொன்று ஆலோவேரா, தேங்காய் எண்ணெய், 2ம் கலந்த ஒரு சன்ஸ்க்ரீன் சொன்னேன், சன்ஸ்க்ரீன் போடுங்க. அப்புறம் மதியானம் கண்டிப்பாக சூரியனை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடம்பு யூவிலேருந்து தாக்கு பிடிக்க முடியாது. அதுவும் சென்னை மாதிரியான வெயில், ஹாட்டஸ்ட் கிளைமேட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். அப்போ கண்டிப்பாக ஒரு 12லேருந்து 3 வரைக்கும் அதை தவிர்த்துட்டு சரியான ப்ரொடெக்ஷனோட வெளியில் போங்க. ரொம்ப மோசமாக டேனிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவ ஆலோசனையும் எடுத்துக்கோங்க. பட்டு டேனிங் அப்படிங்கிறத அதோட சயின்ஸை புரிஞ்சுங்க. அது நம்மளை ஸ்கின் கேன்சர்லேருந்து கூட காப்பாற்ற வந்த ஒரு அழகான பாதுகாப்பு மெக்கானிசம்.
அதனால் டேனிங்காக வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. இப்போ கோடை காலத்தை பற்றி நம்ம திருப்பி திருப்பி பேசினாலும் வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். முக்கியமாக நோய்கள். மேடம் வயிற்றுப்போக்கு திடீர்னு ஜாஸ்தி ஆயிடுச்சே அப்படிங்கிறோம். அடுத்து வந்து சின்னம்மை மாதிரியான நோய்களை வந்து கோடை காலத்தில் வந்து நம்மளே சொல்லுவாங்க, மாரியம்மா வந்துட்டாங்க, பங்குனி மாதம் வந்தாலே மாரியம்மா வந்துடுவா. பங்குனி மாதம்லாம் பார்த்திங்கன்னா தேர் திருவிழா, மஞ்சள் நீராட்டு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க. ஊரெல்லாம் தண்ணி தெளிப்பாங்க. வேப்பிலை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்திங்கன்னா வேப்பிலைக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. ஏன் அப்படின்னா அந்த வேப்பிலை வந்து உடலை குளிர்விக்கக்கூடிய சக்தி உண்டு. அதை வந்து நோய் தடுக்கும் சக்தியாக முன்னாடி அறிந்து இருக்கிறதுனால அந்த வேப்பிலை யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் தான் திருவிழாவில் வந்து தீ கூட மிதிப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த உடம்புல வந்து சடன் நம்மளுக்கு சைக்காலஜிக்கலாக நம்மளை வந்து உடலோட ரெசிஸ்டன்ஸை, அதாவது எதிர்ப்பு சக்தியை வந்து நம்மளோட மன உறுதியும் உடல் உறுதியும் உருவாக்கக்கூடிய, இப்போல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஐஸ் பிளென்ச் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கலாகவே செய்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த தீமிதி போன்ற விஷயங்கள்லாம் செய்வாங்க. அது வந்து கோடை காலத்தில் தான் நடக்கும். இதே சமயம் கோடை காலத்தில் முக்கியமாக வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் சோர்வடையும். திடீர்னு சோர்வடைகிறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன இந்த டைஜஷனில் வந்து அதிக கொழுப்பு இருக்கிற உணவுகளை சாப்பிடும்போது சோர்வடையும், தண்ணி குறைவுனால சோர்வடையும். இன்னொன்று வந்து பாடியோட டெம்பரேச்சர் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி அந்த பாடி வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். என்ன அப்படின்னா உங்களை வந்து அதிக அளவில் வெப்பம் அடைஞ்சால் நம்ம பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும்போது அதனால் நம்ம வந்து சோர்வடைவோம். நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது தன்னை வந்து மெயின்டைன் பண்ணிக்க வசதியாக இருக்கும். அப்போ நிழலில் இருப்போம், அதிகமாக வெளியில் போக மாட்டோம். நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து சோர்வு வந்து கொடுக்கும். திருப்பி சோர்வுக்கு வந்து என்ன அப்படின்னா எலுமிச்சம்பழத்தில் உப்பு, அந்த மாதிரி உணவுகள், நீர் உணவுகள், கண்டிப்பாக மதியானம் வெளியில் போகிறத நம்ம தவிர்க்கணும். இதெல்லாம் செஞ்சால் சோர்வு கொஞ்சம் வந்து குறையும். அடுத்து அம்மை போன்ற நோய்களை வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்ம தடுத்துட்டோம். அதுக்கு முக்கியமாக வேக்சின், மருந்துகள். வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த கோடை காலத்தில் பரவக்கூடிய அபாயம் அதிகம் உண்டு. ஒன்று வந்து நம்மளோட இம்யூனிட்டி குறையும். ஒழுங்காக தண்ணி குடிக்காமல், நான் சொன்ன மாரி கட் பாக்டீரியாலாம் பேலன்ஸ் இல்லாமல், அதிக அளவில் கொழுப்பு உணவுகள், இந்த பேக்கேஜ் உணவுகள், சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றதுனால கண்டிப்பாக இம்யூனிட்டி குறையும். அப்போ இம்யூனிட்டி குறையும் போது நம்மளுக்கு யாருக்கோ வந்திருக்கிற ஸ்மால் பாக்ஸ் போன்ற ஆல்ரெடி அது கோடை நோய் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்குரிய வரவேற்பு இருக்குது. இப்போ பெரியம்மையெல்லாம் ஆல்மோஸ்ட் தடுத்துட்டாங்க, மிசேல்ஸும் அதிக அளவில் தடுத்துட்டாங்க. இப்போ வரக்கூடிய அம்மை நோய்கள்லாம் வந்து ஒரு ஆபத்தில்லாத அம்மை நோய்கள் தான். இருந்தாலும் அது வந்து முக விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி வருங்கனால கரெக்டாக வேக்சினேஷன் போட்டிருக்கோமா, மருத்துவ ஆலோசனை எடுத்திருக்கோமா, உடனடியாக மருத்துவங்களை பாருங்கள். நம்ம தண்ணி ஊற்றுறது அது இதுன்னு நம்ம என்ன செஞ்சாலுமே வைரல் இன்ஃபெக்ஷன் தான். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு பெருசாக ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் மருத்துவரை பார்த்து ஆலோசனை எடுங்க. அடுத்து வந்து வயிற்றுப்போக்கு. கோடையில் வந்து வயிற்றுப்போக்கு அதிகம். ஏன்னா நம்மளே வெளியில் இருக்கிற பழங்களில் வந்து அந்த பாக்டீரியாக்கள் இருக்கும். அப்போ அதை எடுத்து சாப்பிடுவோம். வெளி உணவுகளை வந்து அதிக அளவில் அந்த சாப்பிடுவோம். கை கழுவாமல் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம செய்யும்பொழுது கோடை காலத்தில் வந்து ஆல்ரெடி தண்ணி நம்மளுக்கு குறைஞ்சிருக்கும், ஆல்ரெடி இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கும், சுகாதாரமும் தூசி அதிகமாக இருக்கும். ஏன்னா கோடையில் வந்து நம்மளுக்கு தூசி அதிகமாக இருக்கிறதுனால தூசி அதிகமாக இருக்கும், வியர்வை அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வியர்வை மூலமாக, தூசி மூலமாக எல்லா விதமாகவும் நம்மளுக்கு அந்த பரவக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது. ஆக்சுவலி வயிற்றுப்போக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சன்ஸ்ட்ரோக் சொன்ன மாதிரி, சன்ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு பிரச்சனை தான். அது சொன்ன மாதிரி வயிற்றுப்போக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். வயிற்றுப்போக்கில் பெரிய சிக்கலே வந்து உங்களோட சன்ஸ்ட்ரோக்கில் என்ன சிக்கல் சொன்னேன்னா, சன்ஸ்ட்ரோக்குங்கிறது பிரச்சனை இல்லை, ஹைட்ரேஷன் தான் பிரச்சனை. அப்படிங்கிற மாதிரி வயிற்றுப்போக்கு வந்து உங்கள் வயிற்றை வந்து சுத்தம் செய்யும். ஸோ நம்ம உணவு சரியில்லைங்கிறப்ப நம்ம வயிற்றுப்போக்கு மூலமாக, அது ஒரு மெக்கானிசம், வயிற்றுப்போக்கு மூலமாகவோ இல்லை வாந்தி மூலமாகவோ வயிற்றில் இருக்க கெட்ட உணவுகளை நீக்கக்கூடியது. கெட்ட உணவுகளை நீக்கிறதுக்காக மாத்திரை சாப்பிட்றத விட நம்ம கரெக்டாக ஹைட்ரேஷன், எலுமிச்சம்பழத்தில் உப்பு போட்டு இளநீ குடித்து, மோர் குடித்து, எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்து நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே சரியாக இருக்கும். அப்போ நிறைய பழம் சாப்பிட்டா இம்யூனிட்டி வருமா அப்படின்னா கிடையாது. பழம் நிறையா சாப்பிட நம்மளுக்கு சுகர் தான் ஜாஸ்தியாகும். அண்ட் அகெயின் நம்மளுக்கு வந்து கட் பாக்டீரியா பாதிக்கப்படும். சர்க்கரை இல்லாத காய்கறிகள் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய காய்கறிகள், பல நிறங்களில் உள்ள காய்கறிகள் தான் உங்களை எதிர்ப்பு சக்தி வரும். ஸோ
கோடை காலத்தில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னா பல நிறங்களில் உள்ள காய்கறிகளை வந்து நீங்கள் அதிக அளவில் எடுக்கும்போது தான் எதிர்ப்பு சக்தி. புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம புரோட்டீனை கவனிக்கிறதில்ல. சைவம் உண்பவர்கள் காலையில் எழுந்தோடனே ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரியான உணவுகளையும், அசைவம் சாப்பிட்றாங்க முட்டை மாதிரியான உணவுகளையும் புரோட்டீனுக்காக கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா காலையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜெரிமான சக்தி ஜாஸ்தி இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து வெயிலும் கம்மியாக இருக்கிறனால முட்டை போன்ற உணவுகள் வந்து எளிதாக ஜெரிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். ஸோ அழகாக சமைச்சு சாப்பிட்டா முட்டை வந்து ஜெரிக்காமலாம் இருக்காது. அப்படி இல்லை எனக்கு கொழுப்பு வேண்டாம் அப்படின்னா அட்லீஸ்ட்டு வெள்ளை கருவாது நீங்கள் வெள்ளை முட்டை சாப்பிட்டிங்கன்னா ஈஸியாக ஜெரிக்கும். ஒரு தேங்காய் பற்ற மாதிரி தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்லாம். தேங்காய் பால் போன்ற குளிர்ச்சியான விஷயங்களும் நீங்கள் செய்யலாம். ஸோ கோடையில் வந்து சன்ஸ்ட்ரோக் பார்த்துட்டோம், வயிற்றுப்போக்கு பார்த்துட்டோம், சின்னம்மை, மிசைல்ஸ் அந்த மாதிரி அம்மை நோய்கள் பார்த்துட்டோம். அப்புறம் பிம்பிள்ஸ் மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். பிம்பிள்ஸ் ஏன்னா சபஸ்டைனியர் வியர்வை, ஆயில், தூசி மூன்றும் சேர்ந்து தான் பிம்பிள்ஸை உருவாக்குதுன்னு பார்த்தோம். டேனிங் வந்து ஒரு நோய் கிடையாது, அது நம்மளோட பாதுகாப்பு கவசம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ கோடைக்காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வசந்த காலம். அதை வரவேற்கணும், வருத்தப்படக்கூடாது. நம்ம சோர்வை விட சுறுசுறுப்பு அதிகமாகும். ஏன்னா நம்ம வந்து கொடுத்து வைத்தவர்கள். நம்மளுக்கு தான் அதிக அளவில் இந்தியா மாதிரியான நாடுகள் தான் கோடைக்காலம் சூரியன்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்மளை காக்க வந்தது சூரியன். விட்டமின் டி இல்லாட்டி நம்மளாலாம் உயிர் வாழ முடியாது. அதனால் இந்த கோடைக்காலத்தை வரவேற்று குதூகலமாக கொண்டாடுவோம். அதனால் தான் இந்த ஹோலி மாதிரியான பண்டிகைகள், நம்ம ஊரில் வந்து பங்குனி காலத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே இந்த கோடை காலத்தை வரவேற்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ சூரியனை வரவேற்று சந்தோஷமாக மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.